டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2007 மெட்ரோ வந்து துவங்கப்பட்டது. அதனுடைய ஃபவுண்டேஷன் டேவை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் மெட்ரோ பயணிகளுக்கு பல்வேறு சலுகைகளை மெட்ரோ நிர்வாகம் வழங்கிட்டு இருக்கு. கடந்த 3ஆம் தேதியை பொறுத்தளவிற்கு நம்ம சென்னையில் கடுமையான புயல் வெள்ளம் இதெல்லாம் பார்த்தோம். இதனால வந்து 2வது முறையாக பயணம் மேற்கொள்வதற்காக இன்றைக்கு 17ஆம் தேதி அதே மாதிரி 5 ரூபா டிக்கெட்டுக்கு தற்போது ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏராளமான மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. நாமளும் இன்னைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயினில் பயணம் மேற்கொண்டு இன்னைக்கு மெட்ரோனுடைய அந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாட போறோம். ஸோ எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ ஆர்வமாக பயணம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேமராமேன் நிர்மலோட நம்ம டிராவல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மெட்ரோ ட்ரெயின் ஏறுறதுக்காக கோயம்பேடு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஏராளமான பயணிகள் இன்னைக்கு வந்து மெட்ரோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் வந்திருக்கிறாங்க. ட்ரெயினும் வந்துடுச்சு. கரெக்டாக இன்னும் ஒரு 30 செகண்ட் தான். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிடும். நம்ம வந்து உள்ளே சேஃபாக ஏறிட்டு மக்களோட பயணம் பண்ணலாம். இந்த மெட்ரோவில் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க, 2வது திட்டத்தை வந்து எவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த டிராவலில் நம்ம மக்களோட பயணித்து அதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ கோயம்பேட்டிலேருந்து நம்ம சென்ட்ரலுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஏராளமான பேசஞ்சர் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக டிசம்பர் 12 அதாவது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து 2017 வந்து ஃபவுண்டேஷன் டே வந்து தொடங்கப்பட்டது. அன்னிலேருந்து சென்னையில் எப்போ மெட்ரோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட கடந்த 8 வருஷத்துக்கு மேலே மெட்ரோனுடைய பயணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கு. கடந்த நவம்பர் மாதம் மட்டும் 80 லட்சம் மக்களுக்கு மேலாக மெட்ரோ ரயில் வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 3,45,000 பேர் வரைக்கும் தற்போது மெட்ரோவில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு மெட்ரோடைய பர்த்டே. ஸோ மக்கள் வந்து எந்த அளவுக்கு மெட்ரோவோட கனெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு. சென்னையை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பஸ்ல போகலாம், ஆட்டோல போகலாம், இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். மெட்ரோவுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ மெட்ரோவில் இன்னைக்கு டிராவல் பண்றது எப்படி இருக்கு அப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கு. 5 ரூபாய் டிக்கெட் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஜனமும் நல்லா ஃபுல்லா வந்திருக்காங்க. ஓகே ஓகே. சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. சார் நீங்க சொல்லுங்க சார். மெட்ரோ வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒன்று அப்படின்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு மட்டும் டிராவல் பண்ணல, டெய்லி நான் ரெகுலர் கஸ்டமர். ஸோ வி ஹேவ் கார்டு, அதில் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ ஐ வில் டிராவல் ஆஃப்டர் ஒரு 4-5 இயர்ஸாகவே இதில் தான் பண்ணுறோம். ஆஃப்டர் திஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் இது டிராவல் சேஃபாக இருக்குது. 2வது டிராஃபிக் ஜாம் இல்லை, அது ஒரு அட்வான்டேஜஸ். அண்ட் ஃபாஸ்ட், இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் டு ரீச். எஸ், தேங்க்யூ. யா சார் நீங்க சார். மெட்ரோ ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் இந்த தொந்தரவு இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக போயிட்டு வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ மெட்ரோவுடைய செகண்ட் ஸ்பேஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வந்துட்டா எவ்வளோ இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெரும்பாலும் உங்களுக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப கிளியர் ஆகிடும். இப்போ டிராஃபிக்னால பெரும்பாலும் ப்ராப்ளம் வருதுன்னா இது ரொம்ப கிளியர் ஆகிடும் மெட்ரோ அடுத்தடுத்து வரும்போது. ஸோ மக்களுடைய கருத்தை நீங்க நேரடியாக கேட்க முடிகிறது. நிறைய பேர் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மெட்ரோல ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். ஸோ இன்னைக்கு மெட்ரோல டிராவல் பண்றது எவ்வளோ இம்ப்ரெசிவா இருக்கு? குறிப்பா இன்னைக்கு வந்து 5 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்காங்க மெட்ரோடைய பர்த்டே அப்படின்றதுனால. ஸோ சொல்லுங்க. அப்படி என் பேர் தண்டபாணி ஆச்சாரி. நான் போரூர்லேருந்து வரேன். நான் கார் எடுத்துட்டேன். என் மனைவி என்னுடைய மைத்துனர் எல்லாம் கிளம்பணும். ஒரு 3 பேர் புறப்பட்டு தண்டையார்பேட்டை டோல்கட் போகலான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து இப்போ போனீங்கன்னா 1.5-2 மணி நேரம் ஆகும். பஸ்ஸில் போனால், காரில் போனீங்கன்னா ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். பைக்கில் போனால் 3/4 மணி நேரம் ஆகும். ஒன்றும் இல்லை, நேராக நீங்கள் கோயம்பேடு போங்க, காரை விடுங்க, மெட்ரோவில் ஏறுங்க, டக்குன்னு குயிக்காக போயிடலாம், சௌகரியமாக இருக்குது, போங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆலோசனை சொன்னார். அதே மாதிரி அவர் ஆலோசனை கேட்டு நேராக இங்கே வந்தேன். வந்துட்டு காரை விட்டேன். நேராக அங்கே வந்து ஏறினோடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மெட்ரோ இந்த ட்ரெயினில் டிக்கெட் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்ற உடனே அவர் இன்னைக்கு என்ன சார் எல்லாம் கூட்டமாக இருக்கிறீங்க, இது 5 ரூபான்னு சொன்னோடனே பிறந்த நாள் இன்னைக்கு என்னன்னா அடிக்கல் நாட்டுன்னு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. அதனால் நாங்கள் எல்லாரும் 5 ரூபா ஆஃபரில் கொடுக்குறோம். இது பிறந்த நாள் கேக்கு எல்லாரும் கொடுப்பாங்க இல்லையா, இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது சந்தோஷத்துலேயும் அதிகமான சந்தோஷம். இது சந்தோஷத்தை எல்லாரோட பகிர்ந்துக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நான் நினைக்கிறேன். இந்த பிரயாணம் முதல் டைமே ஒரு அச்சமா வந்த ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். நீங்க ரெகுலரா டிராவல் பண்ண போறீங்க? கண்டிப்பா இதை வந்து ரெகுலரா பண்ணணும் இல்லை, இது பஸ் கூட அப்புறம் தான்.
நம்ம வேகமாக போகணும், நம்ம பணியை செவ்வன செய்யணும், செழிப்பான்னா மெட்ரோவில் இருங்க, பயணம் பண்ணுங்க, சிறப்பாக போயிட்டு சிறப்பாக. பேசிக்கா நீங்க எந்த ஏரியா, அந்த இடத்துல மெட்ரோ இருக்கா? இப்போ தான் போட்டுட்டு இருக்கிறாங்க, போர்வர், அதாவது பூந்தமல்லி டு கிண்டிக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. அது வேலைகள் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே நாங்கள் இதுக்கெல்லாம் கூட இதெல்லாம் அவசியமா அப்படின்லாம் கூட நாங்கள் நினைச்சு பார்த்தோம். என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்களே, இது நம்ம நாட்டுக்கு இப்போ தேவையா, தமிழ்நாட்டுக்கு இங்கே அதுவும் இந்த சிட்டிக்குள்ளலாம் நாங்கள் நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டோம் அந்த பணிகள்லாம் நடக்கும்போது. ஆனால் இப்போ இந்த உட்காந்து வந்து பார்த்த உடனே இது எப்பயும் 25 வருஷம் முன்னாடி போட்டிருக்க வேண்டியது இப்போதான் எங்க தலைவர், எங்க தாத்தாக்கு எங்க அப்பாவுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்க பண்ணது எனக்கு கிடைச்சிருக்குது. என்னுடைய பையனுக்கு என் பேரனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது. பெரிய மகிழ்ச்சி, அளவு கடந்த சந்தோஷம். அதாவது மிக்க நன்றி சார். தொடர்ச்சியா வந்து நிறைய பயணிகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம மெட்ரோல டிராவல் பண்ணும்போது என்னன்னா அந்த ஃபீலே இருக்காது நமக்கு. வந்து ரோட்ல போகும்போது நிறைய டஸ்ட் இருக்கும், பஸ்ஸினுடைய இப்போ ரோடெல்லாம் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து நிறைய அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம போற மாதிரி இருக்கும். மெட்ரோ ட்ரெயின்ல அந்த மாதிரி எந்த சிக்கலும் இருக்காது. ப்ரொடெக்டிவா ரொம்ப சிசிடிவி இருக்கும், நிறைய பாதுகாப்பு இருக்கு, பெண்களுக்குன்னு தனி கார் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமான ஒரு ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு ட்ரெயினா வந்து இருக்கு. ஸோ சார் வணக்கம். மெட்ரோவுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸோ இன்னைக்கு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு மெட்ரோ டிராவல்? சொல்லுங்க. மெட்ரோ ட்ரோல் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி நான்லாம் வந்து ஒரு 2009லலாம் வரும்போது நிறைய டிராஃபிக் இஷ்யூஸ்லாம் இருந்தது. இப்போ டிராஃபிக் இஷ்யூஸ் நிறைய சால்வ் பண்ணியிருக்கு. பெஸ்ட் வந்து இந்த ஃப்ளட் டைமில் லாஸ்ட் டைம் 2015லேயும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மெட்ரோ தான். ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு அதுக்கும் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எங்கேருந்து எங்கே போகிறீங்க? வழக்கமாக உங்களுக்கு எப்படி டிராவல் மோட் இருக்கும்? இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து நாங்கள் அரசினர் தோட்டம் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ 2 ட்ரெயின் மாதிரி தான் போகிறோம். ஸோ நார்மல் மோடில் நான் எலக்ட்ரிக் ட்ரெயின் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு இது செக் பண்ணி பார்ப்போம், ஃபவுண்டர்ஸ் டேன்றதால செக் பண்ணுவோம். தொடர்ச்சியா நிறைய பயணிகள் இருக்காங்க. ஒருத்தருடைய மனநிலை என்ன அப்படின்றத கேட்கலாம். ஓகே அம்மா வணக்கம், சொல்லுங்க. ஸோ மெட்ரோல டிராவல் பண்றது எப்படி இருக்கு? உமன் சேஃப்டி பத்தி சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின். ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா, இது 2வது டைம் இருக்கேன். அவர் எல்லாம் பேட்டி கொடுத்தாரு. இதான் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கு. சொல்லுங்க, மெட்ரோ டிராவல் வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் ஃபாரின் போயிட்டு இருக்கோம். ஆனால் மெட்ரோ வந்து எல்லாத்துக்கும் சௌகரியம் தான். பாருங்களா, இப்போ நாங்கள் ட்ரெயின் பிடிக்கணும். இங்கேருந்து நாங்கள் வேளாங்கண்ணி, எங்களுக்கு அதர் ஸ்டேட்லேருந்து வரதுனால பார்க்குறோம், போகிறது வரதெல்லாம் எல்லாத்துக்குமே இது ஒரு சௌகரியம். வெளியிலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே சௌகரியம், நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, எல்லாரும் போகிறாங்க, நல்லா தான் ஹாப்பியாக இருக்காங்க. எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க? நாங்கள் ஒமான்லேருந்து வரோம். ஸோ அங்கெல்லாம் மெட்ரோ எல்லாம் இருக்கா? இருக்குங்க, எல்லா மெட்ரோலாம் இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணாங்க, எல்லா கண்ட்ரிலையுமே மெட்ரோ, குவைத்துக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இருக்கிறதும் நல்லா ஒரு சௌகரியம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இதை பார்த்து தான் எல்லாருமே அடுத்தடுத்தது போட்டுக்கிட்டாங்க. மெட்ரோவில் ஃபர்ஸ்ட்லாம் அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, அதுக்கு அடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஓகே, நல்லா இருக்கு. சொல்லுங்க சார், எப்படி இருக்கு மெட்ரோ? மெட்ரோ ஜர்னி ரொம்ப வண்டர்ஃபுல் சார். இதில் ஏசிலாம் இருக்கிறதால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு 500 ரூபா கொடுத்தா கூட அங்கேருந்து இங்கே வர முடியாது. நம்மளுக்கு வந்து 5 ருபீஸ்லேயே வரும். நார்மல் டைமில் ஒரு 30 ருபீஸ்லேயே வரும். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜர்னி இது. மெட்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லாருக்கும். அதுவும் மோரோவர் இந்த ரெயின் சீசனில் எல்லா டிராஃபிக்குமே நின்று போச்சு. நம்மளுக்கு மெட்ரோ சர்வீஸ் கண்டினியூவாக கொடுத்தாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மெட்ரோ சர்வீஸால். இந்த மெட்ரோனால டேடி கூட சுத்த முடியுது, சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன்? நான் அட்வொகேட்டாக இருக்கேன். டெய்லி இப்போ ஹைகோர்ட்டில் போகிறேன். இது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வண்டி கூட வந்து இங்கே கோயம்பேட்டில் எடுத்துகிட்டு இங்கே வரேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. மக்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அந்த டைமிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நம்ம இங்க இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து இந்த இடம் போகணும் அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு டைமிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த காருக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட இந்த கேபினெட் இருக்கு. அது எல்லாத்துலேயும் நிறைய பேசஞ்சர் இருக்காங்க. பெண்களுக்குன்னு பிரத்யேகமாகவும் ஏறிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியும் இருக்கு. அங்கே எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய இன்னைய டேவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நேரடியாக போய் பார்க்கலாம். ஸோ மெட்ரோவுடைய பர்த்டே முன்னிட்டு இன்னைக்கு நிறைய மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது மகளிர் மட்டும் போகக்கூடிய தனி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பேசஞ்சருடைய மனநிலை என்ன, ஸோ மெட்ரோவில் டிராவல் பண்றதை எவ்வளோ சேஃப்டியா பாக்குறாங்க, எவ்வளோ டைம் சேவா பாக்குறாங்க அப்படின்றத லைவா பேசலாம். மேம் வணக்கம். ஸோ இன்னைக்கு மெட்ரோவுடைய பர்த்டே, ஸோ எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. என்ன ஆஃபர் இருக்கு? 5 rupees. 5 rupees. Metro is a very good convenience for us women, and it's a very short traveling time, and I like the metro very much. Okay, regular use பண்ணுங்க. Regular use பண்ணுங்க.
மேம் சொல்லுங்க, இன்னைக்கு மெட்ரோல டிராவல் பண்றது உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு? ஸோ ரெகுலரா மெட்ரோ யூஸ் பண்றீங்களா? நாங்கள் வந்து ரெகுலரா மெட்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து QR ஸ்கேன் பண்ணவங்களுக்கு மட்டும் 5 rupees அப்படின்ற ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ரோ வந்து ரொம்ப சேஃபான ஒரு லேடிஸ்க்கு பொறுத்தவரை ரொம்ப சேஃப்டி. நான் எப்பவுமே சில்ட்ரனோட டிராவல் பண்றதால எப்பவுமே இந்த லேடிஸ் கோச் நாங்கள் ஏறிட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து நேரமும் ரொம்ப குறைவா. நாங்கள் இங்க அண்ணா நகர்ல இருந்து திருவொற்றியூர் போறோம். ஒரு 1/2 hourல நாங்கள் திருவொற்றியூர் போயிடுவோம். மற்ற டிரான்ஸ்போர்ட்ல போனா இல்ல பஸ்ல எல்லாம் போனா 1 hour ஆகும் சார். அதுவும் டிக்கெட்டும் வந்து 30 rupees தான் பஸ்ல. இங்கேயும் சேம் தான் 30-35 அப்படி கிட்ட தான் வரும். ஸோ சொல்லுங்க, மெட்ரோ வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இல்ல ரெகுலரா போவீங்களா? எப்படி? ரெகுலரா பார்ப்பேன். ரெகுலரா போறீங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கு மெட்ரோ? நல்லா இருக்கு. ஓகே. ரொம்ப வசதியா இருக்கு. ரொம்ப வசதியா இருக்கு. சத்தமா ஓகே ஓகே குட். ஸோ நிறைய பயணிகள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இன்னைய டே பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு 10:45 இருக்கோம். இந்த டயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக வந்து 3,45,000 பேர் வந்து டிராவல் பண்ணக்கூடிய மெட்ரோ வந்து பீக் ஹவர்ஸ்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும். குறிப்பாக அந்த பீக் ஹவர்ஸ் அப்படிங்கிறது மார்னிங் 7:30 to 8 அந்த டயத்தில் வந்து பயங்கரமான க்ரௌடாக இருக்கும். ஸோ மேம், ஸோ மெட்ரோ டிராவல் பண்ணுறது எப்படி இருக்கு அப்படி சொல்றீங்களா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க என்னென்ன டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க? மெட்ரோவுக்கு அதுக்கு என்ன டிஃபர் ஆகுது? ஸோ மெட்ரோல டிராவல் பண்றது வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். இப்போ நிறைய சென்னையில வந்து செகண்ட் ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்தா எப்படி இருக்கும்டா? அதெல்லாம் வந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா பஸ்ல போறத விட மெட்ரோ ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கு. நான் டெய்லியும் மெட்ரோ தான் யூஸ் பண்றேன் ஆஃபீஸ் போறதுக்கு. ஆலந்தூர் போயிட்டு நான் தேனாம்பேட் வந்து இறங்குவேன். இப்போ அசோசியேஷன் மீட்டிங்காக இதுல போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு 5 rupees தான் அப்படின்னு ரீசார்ஜுங்கிறது வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே ஆமா, ஹாப்பி பர்த்டே மெட்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் தான் வரும். ஓகே. ஸோ இந்த 5 ரூபா டிக்கெட் வந்து எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு? மற்ற நாளில் வழக்கமாக டிக்கெட் கொடுத்தாலும் இன்னைக்கு இந்த ஆஃபர் டிக்கெட்டும் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ப்ளஸ் எல்லாரும் சுற்றி பார்த்த மாதிரியே இருக்கும். ஃபேமிலியோட வர முடியுது. அது சண்டேல வேற. நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்களா மெட்ரோவில் போகணுன்ட்டு? எப்படி பிளான் பண்ணீங்க? பிளான் பண்ணி தான் வந்தோம். பிளான் பண்ணிங்களா? நியூஸ்ல பார்த்து தான் வந்தோம். மெட்ரோவுக்கு வந்து பிறந்த நாள்னு வச்சுக்கலாம். ஆமாம் சார். இன்னைக்கு இந்த 5 ரூபா டிக்கெட் ஆஃபர் நல்லா இருக்கு சார். அப்போ நல்லா இருக்கு. எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க? நாங்கள் சென்ட்ரல் கோயம்பேடு சார். வழக்கமாக மெட்ரோ யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை சார், 3 months ஒரு மாதிரி தான் வரும் சார். 3 மாதம் ஒரு மாதிரி தான் வரும். மெட்ரோ எப்படி இருக்கு? மெட்ரோ பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா குயிக்காக வந்துடுது. குயிக் ஸ்பீடு நல்லா சரிமா இருக்கு சார். 5 ரூபா டிக்கெட் நல்லா தான் இருக்கு. மெட்ரோலாம் நல்லா கிளீனா இருக்கு. அப்புறம் லேடிஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க சீட்டு. நல்லா இருக்கு. சீக்கிரமா வந்துட்டோம். கோயம்பேட்டில் சென்ட்ரல்ல இருந்து கோயம்பேடு வந்தோம். கோயம்பேடு நல்லா இருக்கு, சேஃப்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். மெட்ரோக்கு வரதுக்கு ஈஸியா இருக்கு. நாங்க சென்ட்ரல்ல இருந்து கோயம்பேடு வரோம். பஸ்ல வரணும்னா ஒரு 1.5 hour ஆகும். மெட்ரோல வரணும் ஒரு 20 நிமிஷம் வந்திருக்கோம் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார் மெட்ரோ. இது நம்ம சென்னை டிராஃபிக் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னா, இப்போ நான் வந்து 5 ரூபா வாங்கும்போது எங்களுக்கு எக்கனாமிக்கலும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நான் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபேமிலியாக போகிறதுக்கு. எத்தனை வருஷமா மெட்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2 years யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் பை நேட்டிவ் நான் சென்னை கிடையாது, அவுட் ஆஃப் சென்னைனால இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு ஆஃபருங்க எனக்கு கால்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ எல்லாம் எனக்கும் ஒய்ஃபுக்கும் ஈஸியாக இருந்துச்சு சார். நன்றி. பஸ் ஆட்டோ போகும்போது நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும். இப்போ மெட்ரோங்கும் போது நம்மளுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகுது. இப்போ நாங்கள் வண்ணார்பேட்டையிலேருந்து வரோம். கோயம்பேடு வரணும்னா 1 hour ஆகும். இது நாங்கள் இப்போ 1/2 hourலேயே வந்துடும். ஸோ எங்களுக்கு யூஸ் ஆகுது. நாங்கள் சென்னை வரும்போதெல்லாம் மெட்ரோ தான் யூஸ் பண்ணுறோம். நன்றிங்க. நன்றி. மெட்ரோவில் வந்து எந்தெந்த ஸ்டேஷன் அதிக க்ரௌட் இருக்கு? அதில் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ்? இப்போதைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த ஆஃபர் கொடுத்தது என்னென்னா, பேசிக் என்னென்னா டிசம்பர் 3ஆம் தேதி சென்னை மெட்ரோவின் அடித்தள நாளை முன்னிட்டு காகிதமற்ற டிக்கெட்டை ஊக்குவிப்பதற்காக வேண்டி, அப்புறம் இந்த ஆன்லைன் டிக்கெட்டிங்கை ஊக்குவிப்பதற்காக வேண்டி நம்ம மெட்ரோ நிர்வாகம் இது பயனாளிகளுக்கு இப்போ பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே 5 ரூபாய் டிக்கெட் எடுத்து எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷனில் போயிடலாம் அந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அன்னைக்கு நமக்கு புயல் இருந்த பிறகுமே
93,000க்கு மேல பேர் அந்த பயன் அடைஞ்சாங்க. ஓகே, ஆனா நிறைய பேர் அவங்க அன்னைக்கு புயல் காற்று இருந்ததால நிறைய பேர் அந்த பயன் கிடைக்கல, வெளியே வரல. அதனால அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி இன்னைக்கு அதே போல 5 ரூபாய்க்கு எந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஸ்டேஷனர் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு அந்த ஆஃபரை இன்னைக்கு ஒரு நாள் கண்டினியூ பண்ணியிருக்கோம் நாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிறைய பேர் இருக்காங்க, ஏர்போர்ட்ல இருக்கிறாங்க, அப்புறம் எக்மோர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, எல்லாருமே இது மெயினாக இது பயனாளிகள் நம்ம பேசஞ்சருக்கு இது கொடுத்துருக்கு ஒரு ஆஃபர். எல்லாருமே இந்த ஒரு ஆஃபரை ஒரு நல்லபடியாக எடுத்து இன்னைக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணணும். அதான் எங்களுக்கு வேண்டுகோள். அது மெட்ரோ சுற்றி பார்க்க வாங்க 5 ரூபாயில். ஓகே, தேங்க்யூ. மிக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு டிராவல் அப்படிங்கிறது. இப்ப சென்னையை பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது ஒரு பிரதான பிரச்சனையா இருக்கு. அதை தாண்டி நமக்கு நிறைய அதிக சார்ஜ் பண்ணிட்டும் நம்ம போகணும். இப்ப நம்ம கார்ல போறதுக்கோ இல்லாட்டி ஆட்டோல போறதுக்கோ மிகப்பெரிய அளவுல காசு செலவு பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ மெட்ரோவை பொறுத்தளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய்க்குள்ள சென்னையில மெட்ரோ இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது மெட்ரோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ஃபேஸ் 2 எப்போ வரும் அப்படின்ற ஒரு பெரிய பிரதான கேள்வி இருக்கு. 2026க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வேகமா போயிட்டு இருக்கு. நடுவில் நிறைய நம்ம இந்த புயல் வெள்ளம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு சில டேஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட 2026ல மெட்ரோ ஸ்பேஸ் 2 அப்படிங்கிறது வந்துடும். கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டருக்கு இந்த பணிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் மெட்ரோவை பொறுத்தளவுக்கு இதனுடைய பர்த்டே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாள். சென்னையினுடைய போக்குவரத்தை தலைகீழா புரட்டி போட்ட ஒரு திட்டமா இருந்தாலும் கூட வருங்காலத்துல சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்க போற மிகப்பெரிய ஒரு திட்டமும் இந்த மெட்ரோ திட்டம் தான் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ மக்களை பொறுத்தளவுக்கு இந்த மெட்ரோனுடைய பயணத்தை மிக மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல 2வது திட்டத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான திட்டமா சென்னையில மாறும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.